பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா மபாத். இப்போ நம்ம கூட அல்ஹம்துலில்லா உஸ்தாத் எம்எஃப்ல இருக்காங்க. நம்ம நிறைய விஷயங்களை இன்ஷா உஸ்தாதை கேட்க போகிறோம். முக்கியமான புத்தகம் சொன்ன விஷயங்களாகவும் அவங்க புத்தகம் பிரிண்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்டு வரப்படும் இன்ஷால்லா. அது ஆரம்ப கட்டமாக உஸ்தாத் அவங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இந்த துறைக்குள்ளே வந்தீங்க? அதாவது புத்தக பணி என்ற துறைக்குள்ளே எப்படி நீங்கள் வந்தீங்க ஷேக்? புத்தகங்கள் மீது ஆர்வம், அதை வாசிக்கிறது, அதுல ஒரு தேடல் சின்ன வயதுல இருந்தே எனக்கு இருந்துச்சு. அப்போ என்னுடைய நன்னிமா வீடுன்னு சொல்லுவோம், பல்லப்பட்டியில நான் வளர்ந்த வீடு. அதுதான் என்னுடைய அம்மாவுடைய அம்மா வீடு. அங்க என் நன்னிமா புத்தகங்களை சின்ன சின்ன புத்தகங்களை வாசிச்சுட்டு இருப்பாங்க. இஸ்லாமிய புத்தகங்கள் கொஞ்சம் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த புத்தகங்களை என்ன இருக்குன்னு எடுத்து படிச்சு பார்க்க விரும்புவேன். அது மட்டும் இல்லாம நண்பர்கள் வீடு அங்க இங்க போகும்போது அங்க புத்தகங்கள் இருந்தா இந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னு தேடணும்னு விரும்புவேன். என் நன்னிமா வீட்டுல என் நன்னிமா அரபு தமிழ் படிக்கிறோம். லிபி பார்த்தா அரபியா தெரியும், ஆனா அது படிக்கும் போது தமிழ்ல தான் சத்தம் வரும். அது படிச்சு காட்டினாங்கன்னா தமிழ்ல சத்தம் இருக்கும். அப்ப பாக்குறது அரபியில தான் படிக்கிறாங்கன்னு நினைப்போம், ஆனா அவங்க அந்த தமிழ்லயே வாசிப்பாங்க. அப்ப சில நேரத்துல அவங்க வாசிக்கிறதை என் காது கேட்க வாசிப்பாங்க. அப்ப பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும், இது அரபியில இருக்கு ஆனா தமிழ்ல வாசிச்சு காட்டுறாங்களே. அதுல ஏதாவது வரலாறு ஏதாவது இதற்கு படிப்பாங்கன்னு வைங்களேன். அப்போ அது மாதிரி பார்க்கும்போது அவங்க வேற சில புத்தகங்கள் அவங்க வீட்டுல இருக்கிறத என் கண்ணில் படும்போது, அதுல முக்கியமான புத்தகம், நான் மறக்க முடியாத ஒரு புத்தகம், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா எழுதிய தவசுல் வல் வசீலா, வசீலா தேடுவதின் தெளிவான சட்டங்கள். அந்த புத்தகம் இவ்வளவு பெரிய புத்தகம். அது நான் நினைக்கிறேன் ஹஜ்ஜுக்கு போனவங்க அல்ல உம்ராவுக்கு போனவங்க அது வாங்கிட்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த புத்தகம் வீட்டுல இருந்தது தமிழ்ல. ஆமா, தமிழ்ல. அது இவ்வளவு பெரிய புத்தகம், ஏறத்தாழ நான் நினைக்க ஒரு 300 பக்கங்களுக்கு மேல இருக்கும். அந்த புத்தகத்தை பார்த்துட்டு அதை எடுத்து என்ன இருக்குன்னு படிச்சு பார்த்தா எனக்கு எதுவுமே புரியல. அது ரொம்ப சின்ன வயது. நான் நினைக்கிறேன் அப்ப நான் ஒரு 2வது 3வது படிச்சுட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு புரியல, ஆனா வேற என்ன ஏதாவது படிக்கணும்னு ஆசை. அப்ப இது அடுத்த கட்டமா இந்த வாசிப்பு உண்மையில எனக்கு நான் தொடங்கினது சிறிய கதைகள் படிக்க ஆரம்பித்ததுல இருந்து தான் தொடங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா, வாரந்தோறும் தினத்தந்தியுடைய வெள்ளி மலர் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறுவர்களுக்கான கதைகள் இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பத்திரிகை வாரம் வாரம் நான் இருக்கக்கூடிய ஊர்ல சலூன் கடையில வரும். அப்ப சலூன் கடையில அந்த பக்கம் போகும்போது அந்த பேப்பர்ஸ் படிச்சுட்டு இருப்பேன். நான் பேப்பர்லாம் அதிகமா படிக்க ஈடுபாடு காட்ட மாட்டேன், ஆனா அந்த மாதிரி புத்தகங்கள்ல இருந்து ஏதோ கதைகள் படிப்பேன். அப்ப அதுல படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு வாசிப்பு கொஞ்சம் வர ஆரம்பித்து, என்ன இருக்கும் அதுல கதையில என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறது. அப்ப இஸ்லாமிய புத்தகங்கள்ங்கிறது இஸ்லாமிய ஆர்வம் அதிகரிக்க அதிகரிக்க தேடலா மாறுச்சு. அப்ப அது ஒரு கட்டத்துல குர்ஆன் தர்ஜமா மொழிபெயர்ப்பு படிக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பையனா ஆன பிறகு நான் நினைக்கிறேன் நான் 10வதுல தான் முதல் தடவை குர்ஆன் தர்ஜமா தமிழாக்கத்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப அதுக்காக என்னுடைய பல்லப்பட்டியில பெரிய பள்ளிவாசல் சொல்லுவோம், மேற்கு பள்ளி, அந்த பள்ளிவாசல் இப்ப இடிச்சு புதிதா கட்டிட்டாங்க. அப்ப பள்ளிவாசல்ல இருந்து ஜும்மா தொழுதுட்டு வெளியே வரும்போது இடது பக்கம் வெளியேறி போகிற வழியில கபர்ஸ்தான் இருக்கும். அந்த பாதையில ஒரு திண்ணை இருக்கும். பெரியவங்க வயசானவங்களாம் திண்ணையில உட்கார்ந்துருப்பாங்க. அந்த திண்ணையில ஒருத்தர் புத்தக கடை போடுவார். வார வாரம் புத்தகங்கள், தொப்பி, அத்தரு, இந்த மாதிரி சில விஷயங்கள், தஸ்பீஹ் மணி இதெல்லாம் போட்டிருப்பார். புத்தகங்களை வரிசை இப்படி அடுக்கி வச்சிருப்பார். அப்ப அப்படியே புத்தகங்களுடைய டைட்டில அப்படியே தலைப்புகளை பார்த்துக்கிட்டு இருப்பேன், அதை எடுத்து புரட்டிக்கிட்டு இருப்பேன். அப்படி ஒரு கட்டத்துல நான் குர்ஆன் தர்ஜமாவை பார்க்கிறேன், ஜான் ட்ரஸ்டோடைய தமிழாக்கம். அப்ப அதோடைய விலையை கேட்டேன், 100 ரூபாய் 110 ரூபாய். அப்ப அது வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கினேன். அப்ப அப்புறம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன், ஆனா அந்த தமிழாக்கத்தை நான் முழுக்க படிக்கல. அப்போ அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாமிய ஆர்வம் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு கட்டத்துல முழுமையா வாசிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு ரமதான் மாதம் முழுக்க குர்ஆன் தமிழாக்கம் மட்டுமே வாசிக்கணும்னு உட்கார்ந்தேன். அதுதான் ரமதானுடைய ஆரம்பத்திலேயே ஒரு 10 நாள் எடுத்து முழுக்க அந்த 10 நாள் உட்கார்ந்து குர்ஆன் தமிழாக்கம், அதோடு சம்பந்தப்பட்ட அடிக்குறிப்புகள் எல்லாவற்றையும் முழுக்க வாசித்தேன். எனக்கு பிடித்த வரிகள் எல்லாம் கோடு போட ஆரம்பித்தேன். அப்ப இந்த மாதிரி ஒரு பின்னணி, ஒரு தேடல், ஆர்வம் வரும்போது இதோடைய முடிவு எங்க போய் சேருதுன்னா, நல்ல இஸ்லாமிய புத்தகங்களுக்கு நாம வேலை செய்யணும், மக்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது.
என்னால் மறக்க முடியாதது, என்னுடைய ஒரு பள்ளிக்கூட தோழர் இக்பால் அப்படிங்கிறவருடைய வீட்டில் உணர்வூட்டும் உபதேசங்கள் ஒரு புக்கு. அது சின்ன புத்தகம். அப்போ அது வந்து சில அட்வைசஸ், நல்ல விஷயங்கள் அதில் இருக்கும். அது படிக்கும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டு வரேன்னு சொல்லி வாங்கிட்டு போய் படித்தேன். இப்போ கூட எப்பயாவது சந்திக்கும் போது உங்கள் வீட்டில் உணர்வூட்டும் உபதேசங்கள் புக்கை நான் எடுத்து படித்தேன், ஞாபகம் இருக்குதான், வாங்கிட்டு போனேன் அப்படின்னு. அதே மாதிரி நபிமார்கள் வரலாறு, எம்ஆர் அப்துல் ரஹீம் எழுதுனது, அதே மாதிரி நபிகள் நாயன் அவங்க எழுதுனது. அது ஒவ்வொரு கட்டத்தில் ரசூலுல்லாவுடைய வரலாறு, நபிகளார் வரலாறுங்கிறது நான் நினைக்கிறேன். நான் வந்து நான் படிக்கிற பள்ளிக்கூடம் படிக்கும் காலத்துல என்னென்ன புத்தகங்கள நபிகளாய வரலாறுன்னு வந்ததோ அது எல்லாவற்றையும் படிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வகையில எதுவுமே விட்டு வைக்கல. அதுல இன்னும் சொல்ல போனா அதுல ஒரு 2-3 பேர் வந்து முஸ்லிம் அல்லாதவர்கள் எழுதுனது. அவங்களுடைய பெயர் எனக்கு கொஞ்சம் சரியா நினைவில்லை. அவங்க எழுதுனத முஸ்லிம் அல்லாதவர்கள் பதிப்பகம் அதை பிரசுரிச்சிருக்காங்க. அந்த புத்தகங்களை பத்தி தகவல் வந்து நூலகங்கள்ல எடுத்து படிச்சிருக்கேன். நான் நிறைய நூலகங்களுக்கு போவேன். நூலகம்னா உடனே கால் அந்த பக்கம் எனக்கு நடக்க ஆரம்பிச்சு. குறைந்தபட்சம் நான் எடுத்து அங்க வாசிக்கிறேன்னா இல்லையா, அந்த நூலகங்கள்ல இருக்கிற தலைப்புலையாவது போய் தள்ளி பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்னென்ன தலைப்பு இருக்குது, என்னென்ன முடிந்தா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வாசிப்பேன். இப்படி ஒரு ஈடுபாடு எனக்கு இருந்துச்சு. இதனுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி, அதுல இருந்து அடுத்த கட்டம் தான் புத்தகங்கள்ல ஒரு நல்ல தரமா நல்ல நூல்களை நம்ம வாசிக்கிறதோட மக்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆர்வம். அதுக்கு ஒரு திருப்பு முனைன்னு சொல்லணும்னா, இந்த பணிக்கு நான் இங்க உள்ள நுழையிறதுக்கு ஒரு நுழைவாயில் அப்படின்னு கேட்டா தாருல் ஹுதா. தாருல் ஹுதாவில் ரஹீக் அல் மக்தூம் 2003 வாக்குலன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவில்லை. அப்போ அது ரஹீக் அல் மக்தூம் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு தாருல் ஹுதால இருக்கு. ஆனா அது வெளியிடப்படாம இருந்தது காரணம் என்னன்னு கேட்டா, பிழை திருத்தம் முடியல. அதுல அது தமிழ் வாக்கியங்களை படிச்சு பிழையை திருத்தி, எழுத்து பிழைகள் திருத்தி, இலக்கண பிழை திருத்தி, இதெல்லாம் முடிக்கப்பட வேண்டிய பணியா அது ஒரு கிடப்புல வேலை நடக்காம, ஆள் கிடைக்காம அப்படி இருந்துகிட்டு. ஒரு தொடர்பு தாருல்லாவோட வரும்போது அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த பொறுப்பு என் கையில கொடுக்கப்படுது. அதை வாங்கி நான் அப்போ செஞ்சியில வந்து ஒரு கடையில, என்னுடைய பெரியத்தாவுடைய கடை, அதுல ஒரு பொறுப்பாளரா இருக்கேன், நிர்வாகி, மேனேஜர்னு சொல்லலாம். அப்போ அந்த நேரத்துல வந்து கடை வேலையோட நடுவுல இந்த வாசிச்சு திருத்தங்கள் போற, ஏன்னா எனக்கு தமிழ் இலக்கியம், தமிழ் லிட்ரேச்சர் எல்லாம் படிச்சுட்டு இருந்த நேரம் அது. அப்ப அந்த நேரத்துல எனக்கு பொதுவாகவே தமிழ்ல திருத்தமா எழுதணும், திருத்தமா பேசணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உண்டு. பள்ளிக்கூட காலத்திலேயே தமிழ் தொடர்பான இதுல வந்து எனக்கு அதிகமா ஈடுபாடு இருந்துச்சு. அப்போ மொழி ரீதியா அதுல ஒரு திருத்தத்தை எதிர்பார்க்கக்கூடியது. நானே திருத்தங்கள் உடனே ஒரு 5-6 நாட்கள் நினைக்கிறேன், அப்போ உடனே அதை முழுக்க திருத்தி கொடுத்தேன். அப்போ அதுக்கு பிறகு தாருல்லாவுடைய தொடர்பு அதிகமாயிடுச்சு. தாருல்லாவுடைய வேறு வெளியீடுகளுக்கு நான் செஞ்சியில இருந்தாலும் அனுப்பி வைப்பாங்க, திருத்தி அனுப்புவேன். இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டம் தாருல்லாவிலே ஒரு பொறுப்பு, அதாவது புத்தக திருத்தம், செம்மையாக்குனரா, எடிட்டரா, இந்த பணிக்கு போய் உட்கார்ந்து ஏறத்தாழ 4 வருடங்கள் தாருல்லால பணி செய்தேன். இப்போ இது எல்லாமே ஒரு தொகுத்து எனக்குள்ள ஒரு ஏற்படுத்திய ஒரு தாக்கம் தான் பிறகு குகைவாசிகள் 2009 தொடங்குவதற்கு காரணமா இருந்துச்சு. அப்போ அல்ஹம்துலில்லாஹ், அப்போ நமக்கு ஒரு இலக்கு இருந்துச்சு. தாருல்லால இருக்கும் போதே அந்த இலக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு. என்னன்னா, அஹ்லுஸ் சுன்னா சலஃப் சாலிஹுடைய பாதையில இந்த தீன மார்க்கத்தை தெளிவா மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அறிஞர்களுடைய நூல்களை கொண்டு வரணும். என்னுடைய நூல்களை கொண்டு வரணுங்கிற நோக்கம் இல்லை. ஆனா நான் ஆரம்பத்துல சில நூல்கள் அந்த மாதிரி எழுதினேன், மொழிபெயர்த்தேன், இந்த வேலைகளை செய்தேன் நான். ஆனா எனக்கு உண்மையான இலக்கு எதுவா இருந்தது கேட்டா, ரொம்ப மூத்த கல்வியாளர்களுடைய நூல்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்தணும், அந்த அறிஞர்கள் யாருன்னு அறிமுகப்படுத்தணும். அப்ப அந்த வேலையை நம்ம செய்யணுங்கிற ஒரு இலக்கு, ஆசை உண்மையில இருந்ததுனால தான் குகைவாசிகளுடைய பணி கொஞ்சமா தொடங்கி அதை வந்து தனிப்பட்ட இதுல கொஞ்சம் கொஞ்சமா இந்த மொழிபெயர்ப்பு இதுல ஈடுபாடு உள்ளவங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு அதை முறைப்படுத்தி அது ஒரு தரமாகவும் பார்க்க நேர்த்தியாகவும் பல விதத்துல குகைவாசிகளுடைய பணிகள்ல அல்லாஹ்வுடைய உதவியால் ஒரு தனித்தன்மையையும் கடைபிடிக்கணும், நம்ம அஹ்லுஸ் சுன்னாவுடைய நூல்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இயங்கிட்டு. அல்ஹம்துலில்லாஹ்.